கிருஷாந்தி கொலை வழக்கு விசாரணை தொகுப்பான வன்மம் நூல் அறிமுக நிகழ்வு கடந்த ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆய்வாளர் தே. மதுசூதனன் தலைமை தாங்கினார். நூலை அறிமுகப்படுத்தும் முறையை சட்டத்தரணி மற்றும் கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவர் சுகந்தி ராஜகுலேந்திரா வழங்கினார். நூல் குறித்து விமர்சன உரையை சட்டத்தரணி நடராஜர் காண்டீபன் நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் வன்மம் நூலின் உள்ளடக்கம் மற்றும் சமூக செய்திகள் குறித்து தமது கருத்துக்களை தெரிவித்தனர். அகழ்வாராய்ச்சி கடந்த 99ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் காரணமாக சுமார் 15 நிலங்கள் அடையாளம் காணப்பட்டன. தோண்டி எடுக்கப்பட்டது. ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த அகழ்வுகள் நான் நினைக்கிறேன் அரசியல் நிற்பதன் காரணத்தால் அது நிறுத்தப்பட்டு விட்டன. அதன் பிறகு மீண்டும் இந்த செம்மணி விவகாரம் சூடு பிடித்திருக்கிறது. ஏனென்றால் செம்மணி என்பது ஒரு இந்துக்களின் மயானம். அது புதைகுழி அல்ல. அதாவது பிறந்தவர்களின் மரணத்தவர்களின் உடல்கள் புதைக்கப்படும் மயானம் அல்ல, அது எரிக்கப்படும் மயானம். இந்த வன்மம் என்ற இந்த கிருஷாந்தி கொலை வழக்கு தொடர்பான ஒரு முழுமையான ஒரு ஆவண தொகுப்பாக வெளிவந்திருப்பது ஒரு பாராட்டத்தக்க நிகழ்ச்சி என்றுதான் கூற முடியும். இப்பொழுது செம்மணி புதைகுழி விவகாரம் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே, அதிலும் ஒவ்வொரு நாளும் பத்திரிகை செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஒரு மனித உயிர்களுடைய எலும்புக்கூடுகள், அந்த எச்சங்கள் ஒரு எண்ணிக்கை அடிப்படையிலான ஒரு செய்தியாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே இவ்வாறான அந்த பின்புலங்களை ஆராய்ந்து ஒரு நுணுக்கமாக பார்க்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நூல் உருவாக்குகின்றது என்றுதான் புரிந்து கொள்கின்றேன். வன்மம் என்கின்ற இந்த நூலை ஆக்கி தந்திருப்பவர் பகவதாஸ் ஸ்ரீஸ்கந்ததாஸ். இவர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளராகவும் சுயாதீன ஊடகவியலாளராகவும் கவிஞராகவும் மற்றும் சட்டத்தரணியாகவும் பணியாற்றி வருகின்றார். யார் இந்த கிருஷாந்த்? யாழ்ப்பாணத்திலே உயர்தர வகுப்பு மாணவியாக இருந்தவர் தான் இந்த கிருஷாந்த். 1996ஆம் ஆண்டு காப்போத்தோ உயர்தர பரீட்சை எழுதுவதற்காக சென்ற கிருஷாந்தி அன்றைய தினம் வீடு திரும்பவே இல்லை. இந்த வன்மம் என்கின்ற நூல் கிருஷாந்தி யார், அவர் ஏன் வீடு திரும்பவில்லை, அவருக்கு என்ன நடந்தது, இவ்வாறான பல பின்புலங்களை விளக்குகின்ற வகையிலும் இந்த நூல் உருவாக்கம் பெற்றிருக்கிறது. 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இடம்பெற்ற அந்த கொடூர படுகொலையை முன்வைத்து அந்த நிகழ்வுகள், அதனுடைய நீதிமன்றங்கள் சாட்சியங்களை நெருப்படுத்தி இருந்த விதம் போன்ற அனைத்து விடயங்களிலும் அது முன்வைத்திருந்து இறுதியாக இந்த சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகிற இந்த முதலாவது எதிராளி இந்த வழக்கு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய அந்த டாக்டர் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார், அந்த சாட்சி கூட்டில் எதிரில் என்று சொல்வதற்கு ஒரு தகுதிப்பாடு இருக்கு சட்டத்தில். அதே போல டாக் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற இடங்கள்ல சொல்லப்படுகிற விடயங்களுக்கும் ஒரு சட்டத்திலே வலுவான வகையிலே இல்லாவிட்டாலும் சில முடிவுகளை எடுப்பதற்கு அது உந்துதலாக இருக்கும். அந்த வகையிலே இந்த நீதிமன்ற தீர்ப்பு இந்த 9 எதிரிகள் அங்கே குற்றஞ்சாட்டப்பட்டு 5ஆம் 6ஆம் எதிராளிகள் 9ஆம் எதிராளி, அதுல 5ஆம் எதிராளி வழக்கு நடக்கையிலே செத்து போறார். அதுக்கு பிறகு 6ஆம் 9ஆம் எதிராளிகள், அதுல இந்த 9ஆம் எதிராளி குற்றஞ்சாட்டப்பட்டவர் தப்பி போயிருக்கிறார் இந்த வழக்கில இருந்து. ஆக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி இன்னும் கைது செய்யப்படாமலே இருக்கிற ஒரு சட்ட ஏற்பாடுகளுக்கு இருந்துதான் நாங்கள் இவற்றை பேசுகிறோம்.